இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. பேசாமல் போய் நிலத்தில் பணத்தை போடுங்க, என்னைக்குனாலும் அது வந்து உங்களுக்கு பெயர் சொல்லும், உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் நீங்கள் வந்து உடன்படுறீங்களா? கண்டிப்பாக உடன்படுறேன். முதல்ல நம்ம லேண்டு உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் எல்லாரும் லேண்டில் போய் முதலீடு பண்ணுறாங்கங்கிறத நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்ப்போம். கடைசி ஒரு 200 வருஷத்தில் பார்ப்போம். கார்ல் மார்க்ஸ் அவர் தான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் மேதை. அந்த தியரி வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் தியரி. கார்ல் மார்க்ஸ் தியரிங்கிறது ஒரு கம்யூனிஸ்டில் ரொம்ப ஃபேமஸ் தியரி. அவர் இறந்து போகும்போது 10 பேர் கூட வரல. ஆக்சுவலாக அந்த தியரியை புரிஞ்சுக்கிறதுக்கே மக்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னாருன்னு சொன்னா, லேண்ட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம். லேண்ட் இருந்ததுன்னா நீங்க விவசாயம் பண்ணலாம், நிலம் இருந்ததுன்னா நீங்க வீடு கட்டலாம். லேண்டை யார் வச்சிருந்தா? பணக்காரங்க வச்சிருந்தாங்க. பணக்காரங்கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டா எல்லாரும் பணக்காரன் ஆயிடுவாங்க. இப்படித்தான் கம்யூனிசம் தியரியே என்ன ஆச்சுன்னா ஒரு 200 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு காலகட்டத்தில் என்ன, லேண்ட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு அவர் நினைச்சார். வேற எந்த ஒரு வருமானமும் கிடையாது, லேண்டுனால தான் வருமானம் நினைச்சு. இன்னைக்கு காலகட்டத்தில் கார்ல் மார்க்ஸ் தியரியே டிஃபீட் ஆயிடுச்சுங்கிறது என்னுடைய வாதம். இன்னைக்கு தேதியில் லேண்ட் மட்டுமே ஒன்லி இன்கம் கிடையாது. சாஃப்ட்வேருங்கிறோம், ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறோம். இன்னைக்கு வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்துருச்சு, வேரியஸ் பிஸ்னஸ் டெவலப் ஆயிடுது. இன்னைக்கு காலகட்டத்தில் எதை வேணாலும் நம்ம பண்ண முடியும் மொபைல் இன்டர்நெட் வச்சுட்டு. 200 வருஷம் முன்னாடி பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் லேண்ட் மட்டும்தான் ஒன்லி முதலீடுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. தெர் ஆர் வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் இன்கம் அட் கம். நீங்கள் நிறைய முதலீடு இன்னைக்கு இருக்கு லேண்ட் மாதிரிங்கிறதா என்னுடைய கருத்து.